நம்ம எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப் ஆன மினாட்டோ நமிகாசேவை பற்றி ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம மினாட்டோ எடுத்த அகாடமி ஸ்கோரை இது வரைக்கும் எந்த ஒரு ஷினோபியாலையுமே பிரேக் பண்ணிருக்க முடியாது. ஏன் நம்ம இட்டாச்சின் கக்காசியாலேயே பிரேக் பண்ணியிருக்க முடியாது. ஏன் இத்தனைக்கும் அதிக மிஷின்ஸ் முடிச்சா லெஜெண்டரி சானின்ஸால கூட இதை பிரேக் பண்ணியிருக்க முடியாது. ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம நைன் டெயில்ஸோட தேர்ட் ஜிஞ்சுரிக்கு யாருன்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் நருட்டோன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம நருட்டோ தேர்ட் ஜிஞ்சுரிக்கு கிடையாது. அப்புறம் யாரு ப்ரோ அந்த 3வது ஜிஞ்சுரிக்கின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம மினாட்டோ தான். ஏன்னா நம்ம மினாட்டோ ரீப்பர் டிச்சில் போட்டக்கப்புறம் உடனே அவர் மேலே தான் ஃபர்ஸ்ட் குராமாவை சீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா 3வது ஜிஞ்சுரிக்கின்னு நான் சொல்கிறேன். ஃபேக்ட் நம்பர், அதாவது ஃப்ளையிங் தண்டர் கார்டான எஃப்டிஜியை யூஸ் பண்ணுறதுக்கு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் தேவைப்படுவாங்க நார்மல் ஹியூமன்ஸாக இருந்தா. இந்த விஷயத்த நம்ம நருட்டோ ஷிப்புடன் அப்பவே பார்த்துருப்போம். அப்போ இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தோணும் மினாட்டோ மனுஷனால பீஸ்டாங்கிற மாதிரி. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைன் டெயில்ஸ் அட்டாக் எப்படியும் அரை நாளுக்கு மேலே நடந்திருக்கும், அதாவது ஆஃப் டேக்கும் மேலே. அப்போ கிட்டத்தட்ட 5 to 6 ஹவர்ஸா நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிஜியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அண்ட் இத்தனைக்கும் அதெல்லாம் அவரோட ஓன் சாக்ரா தான். குராமாவை அப்போ அவர் பொசஸே பண்ணல. அண்ட் அதுக்கப்புறமும் நம்ம ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ணி ஒபிட்டோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சு ஒபிட்டோக்கு ஒரு அசங்கனையும் போட்டு விட்டுருப்பாரு நம்ம மினாட்டோ. இதுவும் இல்லாம ஊர் மக்களை காப்பாத்துறதுக்கு சமனிங் ஜுட்ஸ் வேற ஒரு கேடு இருக்கு. அண்ட் ஃபைனலா இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிட்டு கடைசியா ரீப்பர் டெட்ஸிலையும் போட்டு தன்னோட சாக்கராவையும் சீல் பண்ணிட்டு பொட்டி ஆயிடுவாரு அந்த இடத்துல நம்ம மினாட்டோ நாமிகாசு. இதை சொல்லும் போது எனக்கே தலை சுத்துது. அப்ப பாத்துக்கோங்க தலைவனோட சாக்கரா எவ்வளோ ஐயா இருக்குங்கிறது. இந்த 3 ரீசன்ஸே போதும்னு நினைக்கிறேன் நம்ம மினாட்டோ எவ்வளோ ஓவர் பவர்டான கேரக்டர்னு சொல்றதுக்கு.